என்ன அவங்க நினைச்சிடக்கூடாது. என்னடா 2 பேரும் இது முருகன் பார்த்து நாரதரை வந்து நீ நாரதரே இல்லைன்னு சொல்றாரு. நாரதர் பார்த்து முருகனை நீ முருகனே இல்ல அப்படி சொல்றாரு. அப்படின்னு அவங்க நினைக்கலாம். நான் முருகனாக நிக்கிறதுனால தாண்டி உனக்கு இங்க வேலையே. இல்லாட்டி நீங்க எங்க போற? நீங்க போன இடம் பூரா விளங்கி இருக்கா? உங்கள்கிட்ட சொல்றேன். என் குடும்பத்தை எடுத்துக்கங்க, சிவனுடைய குடும்பத்தை எடுத்துக்கங்க. எல்லாம் முன்னாக சந்தோஷமாக இருந்த குடும்பத்தை ஒரு கனியை கொண்டு வந்து கொடுத்து எங்க அண்ணனை ஊரணிக்கலைக்கு அனுப்பிய சண்டாளம் நல்லா தெரிஞ்சுக்கணும். சிவனிருந்து அந்த குடும்பத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்த செல்ல பிள்ளையா இருந்த என்ன கோமலாண்டி ஆக்கி என்னைய மலைக்கு அனுப்புற சண்டாளம் நீங்க. சாவித்திரிய போய் பாத்தீங்களே, சாவித்திரி கிட்ட போய் தீர்க்க சுமங்கலி பவான்னு சொன்னது நீங்க தான். சாவித்திரி கிட்ட போய் தீர்க்க சுமங்கலி பவான்னு சொன்னது நீங்க தான். அப்பதான் நீங்க சொன்னீங்க உன் புரிஞ்சவங்க இருந்த 1 வருஷத்துல போயிருந்து அப்படின்னு சொல்லவும் பொம்பளை கிட்ட மாட்டிக்கிட்டு முடிச்சு நீங்க. தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்னா என்னன்னு கேட்டா சாவித்திரிய முட்டை. நீங்க உடனே சொன்னீங்க தீர்க்க சுமங்கலி பவான்னா கணவன் மனைவியோடு கூடி இருக்கணும், அதுதான் தீர்க்க சுமங்கலி பவா. இப்பதானையா தீர்க்க சுமங்கலி பவான்னு சொல்லிவிட்டு உன் புரிஞ்ச 1 வருஷத்துல இறந்துருவீங்க அப்படின்னு சொன்ன இந்த வாயால எப்படி உன் புருஷன் இறந்துருவான்னு எப்படியா சொன்ன அப்படின்னு ஒரு பொம்பளை கிட்ட மாட்டிக்கிட்டு முடிச்ச நீங்க கடைசியில பட்டணத்துக்கு சாவித்திரி அனுப்ப சொல்லி காயத்ரி மண்டலத்தை கால ராவி விட்ட சண்டாளம் தானே நீங்க. இதுல எனக்காக எத்தனையோ பேர் மசில சிறைக்கிறாங்க. எனக்காக காவடி, எனக்காக பறவை காவடி, எனக்காக இரணி காவடி, எனக்காக எத்தனையோ காவடி, எனக்காக எத்தனையோ அரவலா, எனக்காக எத்தனையோ வேல்முருகா. எங்கேயாச்சும் நாரதற்கு அரவலான்னு சொல்லியிருக்காங்களா? எவனும் மாலை போட்டு வந்திருக்காங்களா? முதல்ல உனக்கு இருக்க இடம் இருக்காயா? ஒரு இடத்துல தங்கினால உன் மண்டை வெடிச்சு போயிடும். அடுத்த குடும்பத்தை கெடுத்தாலே கெடுக்கிறப்ப உன் மண்டை வெடிச்சு போயிடும். உன் மண்டை தப்பிக்கிறதுக்கு அடுத்த குடும்பத்தை போட்டு உருட்டுறது உன் வேலை. இது யாரையும் செய்யற வேலை? நீ ஒரு பெருச்சாளி, நீ ஒரு பெருச்சாளி. உங்க வேலை நல்லா இருக்கணும். அப்படின்னா செவுத்த தோண்டி செவுத்தைய கீழே விழுத வச்சு குடிய கெடுக்கிற ஒரு கலக பிரியர் தான் நீங்க. உன் தலை தப்பிக்கிறதுக்கு எங்க தலைய இதுவோ வேலை. எத்தனையா இன்னைக்கு புலவத்தில் எடுத்துக்கங்க. முருகப்பெருமான் அப்படின்னு ஏன் பேரை சொல்றாங்க. நாமளையத்த எங்கேயாச்சும் பிறந்த குழந்தைக்கு புலவத்துல எவனாச்சும் நாரதன் பேர் வச்சிருக்கானா? அந்த குடி அப்படியே போயிடும். விளங்குமா அந்த குடும்பம்? உன் பேரை கூட வைக்க மறுக்கிறாங்க. எனக்கு முருகப்பெருமான் கோயில் இருக்கு, நாரதர் உனக்கு எங்கேயா கோயில் இருக்கு? உன்னை கேட்கிறேன், நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். நீங்க பெரிய மனுஷன், நான் இல்லேன்னு சொல்லல. எனக்கு முன்னால நீங்களா, உங்களுக்கு முன்னால நானா அப்படி சொன்னீங்களே. பிரணவ மந்திரமே தெரியாத பிரம்மனைய தலையில கொட்டி நான் அடைச்சு வச்சேன் சிறைக்குள்ள. நீர் எதையா அம்மா கொடுக்குது நீங்க சொல்றியா? மண்டகமா பேசுறிய? ஏன் பிரணவ பொருளுக்கு பிரணவ மந்திரத்துக்கு பொருள் யாருக்கும் தெரியாத தேவலோகத்துல ஏன் பிரம்மனுக்கு பிரம்மனை கொட்டி வச்ச என்ன நீங்க வாசப்பட்டு என்கிட்ட வந்து பேசிருக்கலாம்ல? அந்த பிரணவ மந்திரத்துக்கு நீங்க சொல்ல சொல்லி இருக்கலாம்ல? ஏன் சொல்லல? அது உங்களுக்கு தெரியல, சிவபெருமானுக்கு தெரியல, யாருக்கும் தெரியல. ஏன்கிட்ட அடிமையாகி படைப்பு தொழிலை ஏன்கிட்ட ஒப்படைச்சான்.
யாரு புலனாகப்பட்டவன். அதுவதான் மாற்றமாக படைப்பு தொழிலை செய்து எந்த பறவையும் எல்லாமே பூமியிலே உட்கார்ந்து செல்லும். ஆனால் வவ்வாலை படைத்தேன் பூமியிலே உட்காராமல் இருக்க, வவ்வாலை படைத்தேன் ஆசனவாயி இல்லாமல் வாயிலே தின்று வாயிலே கட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு மாற்றமான ஒரு பறவையை கொடுத்தவன். நான் மாற்றமான காயை படைத்தவன். எல்லா காயும் கீழே தொங்கும், ஆனா பல காயை மேலே உழைத்து வருவதற்கு காரணமாக இருந்தது நான். நீ என்னையா கோட்டாவுடைய சிசியனே வருக அப்படி சொன்னதுக்கு ஏன் உங்க குருநாதர் சொன்னதுக்கு ஏன் உங்களுக்கு ஒரு ரோசம் ஒத்துக்கிட்டு வருது? என்ன கையில் அமைச்சிருக்கீங்க? நீங்க பாடி வந்த பாட்டுனால நான் உங்களுக்கு கேட்டேன். நீங்கள் பாடி வந்த பாடல் சுரேந்திர மத்தியம் சொல்லக்கூடிய ராகம். அந்த ராகத்தை நீங்க பாடி வந்தீங்க.